இந்தாங்க ஓட்ஸ், இந்த ஓட்ஸில் கஞ்சி வச்சு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு சுகர் நல்லா கண்ட்ரோல் ஆகிடும் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல அப்படின்னு கேளுங்க. ஏன்னா இந்த இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் சாப்பிட்டீங்கன்னா சுகர் உடனே சல்லுன்னு மேலே ஏறிடும். நிறைய பேர் இந்த ஓட்ஸை குப்பைன்னு சொல்கிறாங்களே, இந்த குப்பை எப்படி தயாரிக்கிறாங்கன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓட்ஸ் நம்மளுடைய நெல் மணி மாதிரி ஒரு அவுட்டர் கவரிங், அவுட்டர் லேயரோட தான் உற்பத்தி ஆகுது. அதை ஹஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஹஸ்கை நீக்கிற ப்ரொசீஜர் பேர் டீஹல்லிங். இது செஞ்சதுக்கப்புறம் உருண்டையாக நம்மளுடைய அரிசி மாதிரியே ஓட்ஸ் இருக்கும். அதில் ஒரு பகுதி எடுத்து ஸ்டீல் கட் ஓட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கட் பண்ணிடுவாங்க. இன்னொரு பகுதியை வேக வச்சு நசுக்கி இப்போ நம்ம மார்க்கெட்டில் பார்க்குறோம் இல்லையா, அது எல்லாமே இன்ஸ்டன்ட் ஓட்ஸாக கொடுத்துட்றாங்க. அதில் ஃபைபர்ஸ் எல்லாம் குறைஞ்சிருது. 50 கிராம் இன்ஸ்டன்ட் ஓட்ஸோட கிளைசிமிக் லோட் பார்த்தீங்கன்னா 25லேருந்து 30 இருக்குது. கிளைசிமிக் இண்டெக்ஸில் கிளைசிமிக் லோட் 100 கிராம் வாழைப்பழத்தோட கிளைசிமிக் லோட் 11, 100 கிராம் மாம்பழத்தோட கிளைசிமிக் லோட் 12 to 15 தான். வாழைப்பழம் மாம்பழத்தை விட 2 மடங்கு அதிகம். டயபெட்டிஸ் உள்ளவங்கலாம் வாழைப்பழம் சாப்பிட மாட்டேன், மாம்பழம் சாப்பிட மாட்டேன் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த இன்ஸ்டன்ட் ஓட்ஸில் கஞ்சி வச்சு குடித்தா எவ்வளோ அதிகமாக சுகர் ஏறும்னு இப்போ நீங்களே புரிஞ்சுக்கங்க. ஸ்டீல் கட் ஓட்ஸ்னு ஒன்று சொன்னேன் இல்லையா, அந்த ஓட்ஸோட கிளைசிமிக் லோட் இதில் பாதி தான் இருக்குது. அது எவ்வளவோ பரவாயில்ல. அப்போ ஓட்ஸில் உண்மையாலுமே என்ன தான் நன்மை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பீட்டா குளுக்கான் அப்படிங்கிற ஒரு அருமையான ஃபைபர்ஸ் இருக்குது. BBB அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. பீட்டா குளுக்கான் பைண்ட்ஸ் பைல் ஆசிட். இந்த பீட்டா குளுக்கான் பைல் ஆசிடோட இணைஞ்சறதுனால நம்மளுடைய லிவர், கல்லீரல், ரத்தத்தில் இருக்கக்கூடிய எல்டிஎலை உறிஞ்சிருது. அதனால் பிளட்டில் இருக்கக்கூடிய எல்டிஎல் குறைஞ்சிருது. இதயத்தில் போய் மாரடை போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்குது. ஸோ இந்த ஓட்ஸ் அப்படிங்கிறது டயபெட்டிஸ் இருக்கிறவங்கள விட கொலஸ்ட்ரால் பிரச்சனை உள்ளவங்களுக்கும் ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கும் ஒரு அருமையான உணவு. இப்போ ஒர்க் அவுட் பண்ணுறவங்க, ஜிம்முக்கு போகிறவங்கலாம் ஓட்ஸ் சாப்பிட நல்லதுங்கிறாங்களே, ஓட்ஸில் ப்ரோட்டீன்ஸ் நிறையா இருக்கான்னு கேட்டிங்கன்னா 100 கிராம் ஓட்ஸில் 10 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது. அந்த 10 கிராம் ப்ரோட்டீன் நம்ம 1.5 முட்டையில் சாப்பிட்டு போயிடலாம். நமக்கு ப்ரோட்டீன் வேணுமா, முட்டையும் சிக்கனும் இருக்குது. ஃபைபர் வேணுமா, கொய்யாக்காவும் வாழைப்பழமும் இருக்குது. இது எதுக்கு?